வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ். ஹென்னா அண்ட் ஆரியில் நிறைய டுட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் சீக்வென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கும், அது ரொம்ப தின்னாக இருக்கும். பட் இந்த சீக்வென்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் எல்லா சீக்வென்ஸ் வச்சுமே ஒர்க் பண்ணலாம். பட் இன்றைக்கி கிளாஸில் நான் இந்த சீக்வென்ஸ் எப்படி வச்சு ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த மெத்தட்லேயே தின்னாக இருக்கிற சீக்வென்ஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீடில் நம்பர் 14 எடுத்திருக்கேன், மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். எக்ஸாக்டாக என்ன கலர் சீக்வென்ஸ் எடுக்கிறீங்களோ அதே கலரில் த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேக் ஸ்டிச் ஒரு லாக் போட்டுட்டு பேக்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம பீட்ஸ் எடுப்போமோ சேம் அதே மெத்தட் தான். ஒரு சீக்வென்ஸாக எடுக்க போகிறோம். ஒரு சீக்வென்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம். நம்ம பீடு இப்படி தானே இன்சர்ட் பண்ணுவோம், சேம் அதே மெத்தட். பக்கத்தில் நல்லா ஒட்டி ஒரு லாக், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சீக்வென்ஸ் எடுத்து சேம் அதே மெத்தடு தான். இப்படி நம்ம ஒர்க் பண்ணுறப்ப பக்கத்தில் வரும் சீக்வென்ஸ், லைனாக வரும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வராது, தள்ளி வராது. கரெக்டாக பார்க்குறதுக்கு லைனாக இருக்கும் இந்த சீக்வென்ஸ் இப்படி ஒர்க் பண்ணால். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ஒரு சீக்வென்ஸ் உள்ளே போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின், இதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக இதை குர்த்தீஸில் ஒர்க் பண்ணுவோம். குர்த்தியில் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆரி ஒர்க்கில் நம்ம இந்த சீக்வென்ஸும் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லைனாக வந்து கரெக்டாக வர மாதிரி, ஒன்றுக்கு மேலே ஒன்று வராத மாதிரி பார்த்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் எதுவுமே பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் கிளாஸ் 1லேருந்து இருக்குது. எல்லா கிளாஸஸுமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஏன்னா பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே அதோட வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை செக் அவுட் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இது வந்து பாருங்கள் லைனாக இருக்குது, எங்கேயுமே நடுவில் கேப் இல்லை. நான் த்ரெட் மட்டும் கொஞ்சம் டார்க் கலர் எடுத்ததுனால அது மட்டும் நடுவில் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால தான் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக அதே கலர் எடுத்துக்கோங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு பேக்கில் குட்டி லாக் போட்டுட்டு ஒரு சீக்வென்ஸ் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி போட்டிருந்தோம், ஒரு சீக்வென்ஸ் குட்டி லாக், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின். பட் இந்த டைம் வந்து எப்படி பண்ண போகிறோம், ஒரு சீக்வென்ஸ் பக்கத்தில் ஒரு குட்டி லாக், மறுபடியும் ஒரு சீக்வென்ஸ். நம்ம ஒரு குட்டி செயின் போட போகிறது கிடையாது. இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு அது ஓவர்லேப் ஆகி வரும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகி வரும். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து எம்போஸ்டாக தெரியும் நல்லா. இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, உங்களுக்கான ப்ராஜெக்ட்டும் இந்த கிளாஸ்க்கு அதுதான். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆரியில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுக்கிறோம். ஒரு சீக்வென்ஸ் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக், மறுபடியும் ஒரு சீக்வென்ஸ். இதே மாதிரி தான் இதை ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். உங்கள்கிட்ட தின்னாக இருக்கிற சீக்வென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்வென்ஸ் வச்சு 2 டைப்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ டைப் 1 வச்சு கொடி டிசைனை ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணி அதில் இந்த சீக்வென்ஸ் ஒர்க் வர மாதிரி பண்ணுங்கள். அதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்டிச்சஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் மெயினாக இந்த சீக்வென்ஸ் இருக்கணும். டைப் 2க்கான ப்ராஜெக்ட் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதில் இதே மெத்தடில் ஓவர்லேப் ஆகி வர மாதிரி சீக்வென்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.